ஆமாம். அப்போ ஓகே, புரிஞ்சுது. அவ்வளோதான். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். தமிழ், மலையாளம், தமிழ் எங்கள் படம் நீங்கள் இங்கே தமிழில் தான் பார்க்குறீங்க. உங்கள் படம் நாங்கள் இங்கே மலையாளத்தில் தான் பார்க்குறோம். அதனால் வந்து அது புரியுது. ஓகே டன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக அது என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ ப்ரெஸ்லேயும், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் இருந்தால் ஐ வுட் லவ் டு சிங் இட் ஃபார் யூ. வாடி புள்ளவாடி. என்ன பாட்டு இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்? எல்லா பாட்டும் ஃபேமஸ், பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்ன இருக்குது? வாடி புள்ளவாடி பிடிக்குமா? ஓகே டன். என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கேரளாவில், மீசை முறுக்குக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, வாடி புள்ளவாடி பாடுறேன். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி, உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் புலி, அடி நீ இன்றி என் வாழ்க்கைதனில் இல்லையடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி, பெண்ணை என்னை பார் ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா, சிறு கண்ணி துளி எந்த கண்ணி போரும், காதலித்து தோல்வியுற்றதா நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம், சேரும் உன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்றை மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்றை மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள வா. Thank you so much. Thank you so much. Thank you so much. Also, if there is any questions regarding the movie, cinema സംബന്ധിച്ചെന്തെങ്കിലും ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാനുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ you can make use of this time. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ண கேளுங்க, திரும்ப கூட கேளுங்க மைக்லலாம். அது என்னன்னா ஆல் இன் ஒன் தான், டைரக்ஷன், மியூசிக், இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பண்ணுறதுக்கு. அண்டு ரொம்ப வருஷ கனவு, லாங் டைம் ட்ரீம், ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வந்து ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக, அதுக்கு மியூசிக் டைரக்டராக, அப்புறம் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு கண்டென்ட்டை நாங்களே பண்ணுற இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இதை தான் பண்ணிருந்தோம். இப்போ இண்டிபெண்டன்ட் மூவி மேக்கர்ஸாக இதை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி ஹங்க்ரி ஃபார் திஸ். எங்களுக்கு இந்த வாய்ப்புக்காக தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த வாய்ப்பை நாங்களே அமைச்சு எங்களை சுற்றி ஒரு டீமை உருவாக்கி ஒரு படம் பண்ண முடியுங்கிறப்ப ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் தான் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, இந்த ட்ரெய்லரை கட் பண்ணது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு இந்த ட்ரெய்லரை கட் பண்ணுது. ஸோ வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய பேர் எங்களால் வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. அண்ட் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் சாங்ஸ் போட்டுட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப அந்த சாங் தான் 10 இயர்ஸ் கழிச்சு ஆம்பளை படத்தில் வந்து வச்சேன். பட் அங்கேருந்து இங்கே வரதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் வர முடியுது. ஸோ அதுக்கு ஒரு பிரிட்ஜாக வந்து நம்பி ஒரு பையன்கிட்ட இதை கொடுத்தோம். அவன் அந்த ட்ரெய்லர் எக்ஸ்ட்ரானரியாக, ட்ரெய்லர் வந்து பயங்கர வைரல், ஏகப்பட்ட வியூஸ், எல்லா பக்கம் ரீச் ஆயிடுச்சு, படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனால் நடந்திருக்கு. ஒரு ட்ரெய்லர் கட் பண்ண அவன் கட் பண்ணி நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை ஸ்பாட் பண்ண முடியுது. ப்ரொடியூசராக இந்த மாதிரி டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிகிற ஸ்பேஸில் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால ஃபீல் ஆக மாட்டேங்குது.